என் 11 வயசு பையன் என்ன அடிக்கிறான். என் உடம்புல இன்னும் அவன் கடிச்ச மார்க்ஸ் இன்னமும் இருக்கு. ஆனாலும் நான் அவனை லவ் பண்றேன். எனக்கு 43 வயசு. ஒரு இந்தியன் எம்என்சில சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்க்கறேன். சேலரி நல்லா இருக்கு. வெளியே பார்க்கறவங்களுக்கு என் லைஃப் பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்தா நான் வேற ஒரு உலகத்துல இருக்கேன். என் பையனுக்கு 11 வயசு. அவனுக்கு ஆட்டிசம் இருக்கு. அவன் படிக்கிறான், எழுதுறான், கொஞ்சம் பேசுறான். ஆனா முழு வாக்கியமா பேச மாட்டான். இந்த நாள்ல அவன் ரொம்ப வயலண்டா இருக்கான். என்ன அடிக்கிறான், அவன் அம்மாவை அடிக்கிறான். ஸ்கூல்ல டீச்சர்களையும் விடல. அடிச்சு முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே பாசமா வந்து கட்டிப்பிடிப்பான். இனிமே அடிக்க மாட்டேன் பாப்பான்னு சொல்லுவான். அந்த நிமிஷம் என் கண்ணுல தண்ணி வருது. ஆனா அவனுக்கே தெரியல அவன் எங்களுக்கு எவ்வளோ வலி கொடுக்கறான்னு. என் உடம்புல இன்னும் இருக்கு. அவன் கடிச்சதால வந்த கருப்பு சிகப்பு மார்க்ஸ். தெரப்பி ட்ரை பண்ணினேன், மெடிகேஷன் ட்ரை பண்ணினேன், ப்ரேயர்ஸ் பண்ணினேன், அவன் கூட பண்ணி பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் வருது, உங்க பையன் இப்படி பிஹேவ் பண்றானா, என் மாஸ்டர் கிளாஸ்ல சேருங்கன்னு. அவங்க எல்லாரும் என் பெயினை வச்சு பணம் பண்றாங்க. அந்த நேரத்துல ரொம்ப கோவமா இருக்கு. தெரப்பிக்கு கூட்டிட்டு போனா அங்கேயும் வயலண்ட் ஆயிடுவான். மொபைல் ஃபோன் கொடுக்காட்டா இன்னும் கோவப்படுவான். நான் அவனை அடிக்க மாட்டேன், ஏன்னா அவன் இன்னும் ஹைப்பர் ஆயிடுவான்னு பயமா இருக்கு. அவன் பாத்ரூம்ல ஷாம்பு பாட்டில முழுக்க காலி பண்ணுவான். ஃபோம் வரத பாப்பான். டியோட்ரண்ட் கேனை டாய் பைக் மேல ஸ்ப்ரே பண்ணுவான். பைசிக்கிள் கொடுத்தா வேகமா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். தினமும் இரவு என் பையனோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு அழுறேன். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல. ஒரு மிரக்கிள் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க என் பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க?